எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக தயாரிக்கப்படுற கதை பயணி தொடரில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியா முழுவதையும் இணைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அது காஷ்மீராக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, இந்தியாவினுடைய எந்த மூலைக்கு சென்றாலும் எல்லா இந்தியர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இருக்கா, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா நிறையவே இருக்குது. அதில் மிக முக்கியமானது பால். எல்லோருடைய வாழ்க்கையுமே பாலிலிருந்து தான் தொடங்குகிறது. மனிதனுடைய முதல் சுவை எது அப்படின்னு பார்த்தா பாலினுடைய சுவை தான். தாய்ப்பாலினுடைய சுவையாக இருக்கலாம், அல்லது பசும் பாலினுடைய சுவையாக இருக்கலாம். பாலினுடைய சுவையிலிருந்து தான் மனிதனுடைய முதல் சுவை தொடங்குகிறது. பால் இல்லாமல் இந்தியாவை நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. உலகம் முழுவதுமே அப்படி தான். உலகத்தினுடைய காலைங்கிறது பாலோடு தொடங்குகிற காலை தான். அதுலேயும் இந்தியாவில் பால் பயன்படுத்தப்படக்கூடிய விதம் எல்லா தரப்பு மக்களோட வாழ்க்கையிலையும் பாலுக்கு ஒரு இடம் இருக்குது. பாலை பயன்படுத்துகிறாங்க. அது டீ, காஃபி அல்லது நேரடியாக குடிக்கிறதுன்னு எந்த வடிவத்தில் உட்கொண்டாலும் உங்கள் வாழ்க்கை பாலோடு தொடர்புடையது. பால் ஒரு வாழ்வில் ஆற்றக்கூடிய பங்குங்கிறது முக்கியமானது. அப்படின்னா பாலுக்கு இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம், மதிப்புங்கிறது மிகப்பெரியது. நீங்கள் இந்தியாவினுடைய எந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்கலாம், உங்கள் காலை பாலோடு தான் தொடங்குகிறது. பால் இல்லாத வீடே இல்லை, பாலை பயன்படுத்தாத குடும்பங்களே இல்லை. ஏதேனும் சில மருத்துவ காரணங்களுக்காக பால் உண்ண மாட்டோம்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்களே தவிர எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒன்று பால். அதிலும் கூட காலையில் காஃபியோ டீயோ நேரடியாக பாலையோ அருந்தக்கூடியவர்கள் மிக அதிகமாக இருக்கிறாங்க. எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு எழுத்தாளனாக பாலை பற்றி, பாலினுடைய சுவையை பற்றி, பால் இலக்கியத்தில் பெற்றக்கூடிய முக்கியத்தை பற்றி எப்போதுமே வியந்து நான் பார்த்துட்ருக்கக்கூடியவன், நிறைய படிச்சிருக்கக்கூடியவன். பால் புரட்சின்னு ஒன்று பெருசாக இந்தியா முழுவதும் எல்லோருக்கும் பால் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததை பற்றி படிச்சிருக்கிறேன். குஜராத்தில் எப்படி ஆவின் தொடங்கினாங்க, அதுக்கு பின்னாடி இருந்த கொரியனோட பங்களிப்பு, இதெல்லாம் கூட எனக்கு தெரியும். நான் இலக்கியத்தில் பால் ஆற்றக்கூடிய பங்கு, சடங்குகளில் பாலுக்கு இருக்கிற முக்கியத்துவம், நம்ம தெய்வங்களும் மனிதர்களும் இணையாகவே பாலை விரும்புகிற விஷயம், எல்லா சுப காரியங்களிலும் சந்தோஷங்களிலும் பால் ஆற்றக்கூடிய முக்கியமான பங்களிப்புங்கிறது அது ஒரு தண்ணீருக்கு அடுத்து முக்கியமான ஒன்றாக பால் இருக்குது. பாலை தான் முதல்ல குழந்தை இந்த உலகத்துக்கு வந்த உடனே சுவைக்கக்கூடிய முதல் சுவை பாலினுடைய சுவை தான். சடங்குகளில் கடவுளுக்கு படைக்கக்கூடிய பாலாக இருக்கலாம், நீத்தார்களுக்கு படைக்கக்கூடிய பாலாக இருக்கலாம், இறந்தவர்களுக்கு கூட அவங்க இறப்புக்கு முன்னாடி கடைசியாக அவங்களோட நாவலில் சில சொட்டு பாலை கொடுக்குறாங்க. ஒரு சின்ன டம்ளரில் பாலை கொடுத்து விடை அனுப்புகிறாங்க. பாலோடு தொடங்கிய மனிதன் பாலோடு விடைபெற்று போகிறான். இப்போது இந்த பால் வெறும் நம்ம உடலுக்கு ஆற்றல் தரக்கூடியதுன்னோ அல்லது ஊக்கமான பானம்னோ அல்லது பண்பாட்டில் இருக்குங்கிறதோ தாண்டி அந்த சுவைக்கே ஒரு தனித்துவமும் ஒரு பெரிய நீண்ட வரலாறும் இருக்கிறதா நான் உணர்றேன். சில சமயங்கள் யோசிப்பேன், என்ன அப்படின்னா, பாலை பற்றி இவ்வளவு பேசுகிறோம், ஆனால் அதை பற்றி ஏதாவது எழுதப்பட்டிருக்கா? பாலின் வரலாறு, சமயங்கள் எப்படி பாலை பயன்படுத்திக்கிறாங்க, சடங்குகளில் எப்படி இருக்குது, கடவுளுக்கு ஏன் பால் பிடிக்கிறது, அல்லது பால் இந்தியாவினுடைய ஒவ்வொரு சமூகத்திலையும் என்ன பண்பாட்டு முக்கியத்துவத்தை பெறுகிறதுங்கிறத பற்றிலாம் விரிவாக எழுதப்படலை. ஆங்கிலத்தில் அந்த மாதிரியான சில நூல்களை நான் படிச்சிருக்கிறேன். தமிழிலோ வேறு இந்திய மொழிகள்லேயோ அந்த பண்பாட்டில் பாலினுடைய இடம் என்ன, பால் எப்படியெல்லாம் இலக்கியத்தில் பேசப்பட்டிருக்கிறது, வாழ்வினுடைய மையமாக திகழ்கிறதுங்கிறத பற்றி விரிவான நாவலோ கதைகளோ நான் படித்ததில்லை. ஒருவேளை வேறு மொழிகளில் கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. தமிழில் 2000 வருடமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு பொருள் பால். பாலினுடைய சுவையை பற்றி, பாலை உதாரணமாக கொண்டதை பற்றி, பசுவை பற்றி நிறையவே எழுதியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அது கதையாக, கவிதையாக, கட்டுரையாக நிறையவே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் விரிவாக ஆராய்ந்து விரிவாக எழுதப்பட்ட ஒரு தனி நூலாக என் கவனத்தில் எதுவும் படலை. ஒரு வேளை வந்திருந்தால் கூட தேடி படித்தவர்கள் யாராவது சொன்னால் நான் அதை தெரிஞ்சுக்கிட விரும்புவேன். இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிற பால் இந்திய சமூகத்தில் இந்த இடத்தை பெற்றதுக்கு வரலாற்று ரீதியாக ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதிலும் குறிப்பாக பசுவு சார்ந்த வாழ்க்கை, பசுவிடமிருந்து பெறக்கூடிய பண்பாட்டு கூறுகள் பற்றி இந்தியாவினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் நிறைய கதைகளும் நம்பிக்கைகளும் வரலாறும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
புத்தரோட வாழ்க்கையை புத்த கோசம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் முதல்ல விரிவாக பதிவு செய்தது. அஸ்வகோசர் எழுதின புத்தகம் அது. 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புத்தகம்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகம் புத்தரோட வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி புத்தர் காலத்தில் புத்தர் எதையும் எழுதலை. அவருடைய சீடர்கள் தான் அவருடைய ஞான மொழிகளை எல்லாம் தொகுத்து, சூத்திரங்களை எல்லாம் தொகுத்து ஒன்றாக கொண்டு வந்தாங்க. அப்போ கூட இவ்வளவு விரிவாக புத்தரோட வாழ்க்கை வரலாறு எழுதப்படலை. ஆனால் புத்த கோஷத்தில் புத்தர் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் நிறைய நுண் நிகழ்வுகளாலும் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ நாம் படிக்கிற இந்த புத்தரோட வாழ்க்கை சரிதத்தை நாம் தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது. அந்த புத்த சரித்திரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுது. அது பாலோடு தொடர்புடையது. அது புத்தரை பற்றினது. புத்தர் கடுமையான உபவாசம் இருக்கிறார். உடலை வருத்தி ஞானத்தினுடைய அந்த பாதையில் செல்லணுங்கிறதுக்காக தன்னை வருத்திக்கிறார். புத்த கயாவில் கடுந்தவம் இருக்கும்போது உண்ணா நோன்பு தொடர்ந்து இருந்து அவருடைய உடல் வற்றி போய் விலா எலும்புகள் புடைக்க ஒரு உக்கிரமான கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தருடைய சிலை பீகாரில் இருக்குது. அந்த மாதிரியான சிலையை நீங்கள் இணையத்தில் கூட தேடி பார்க்கலாம். வஜ்ர புத்தா அப்படிங்கிற அந்த புத்தர் முழுக்க ஒரு உக்கிரமான நிலையில் விலா எலும்புகள் தெரிய அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு புத்தர். நிச்சயம் 6 ஆண்டுகள் மேலே இப்படி ஒரு கடும் தவம் இருந்து உடலை வருத்தி உணவே இல்லாமல் இருந்தால் ஒருவர் அந்த மாதிரியான ஒரு உறுதியான உடலைத்தான் கண்டிப்பாக கொண்டிருக்கக்கூடும். நாம் பார்க்குற மற்ற புத்தரனுடைய உருவத்தில் அது சயன கோலமாக இருக்கலாம், நின்ற கோலமாக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய புத்தர் எல்லாத்தையும் ஒரு பெண்மை கலந்த புத்தருடைய உருவம் இருக்குது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாந்தம், நளினம், ஒரு அமைதி, ஒரு ஆசை கலந்த முகம், ஒரு சிரிப்பு இருக்குது. ஆனால் வெளிப்படாத சிரிப்பு இருக்குது. மாறாத புன்னகையோடு இருக்கக்கூடிய அந்த புத்தனுடைய முகங்களை தான் நாம் எல்லா வடிவத்திலையும் பார்க்குறோம். ஆனால் இந்த புத்தர் இருக்கிறார் இல்லையா, இந்த புத்தருடைய கண்கள் உள்ளோடிய ஒடுங்கிய ஒரு வேறு மாதிரியான கண்கள் கொண்ட புத்தர். அந்த புத்தர் பசித்த புத்தர். நீண்ட உபவாசத்துக்கு பிறகு அவருக்கு ஞானம் கிடைக்கும்ங்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தர். இப்போ சுஜாதான்னு ஒரு பெண், அந்த பெண் ஒரு வணிகரோட மகள். அவள் புத்தரை தேடி புத்தருக்கு பால் சோறு தருகிறாள் அப்படின்னு அந்த புத்த கோஷத்தில் வருது. அதைத்தான் புத்தர் சாப்பிடுகிறார். அவள் கொடுத்த அந்த பால் சோறு தங்க கிண்ணத்தில் தரப்பட்டதுன்னு பின்னாடி கதை மாறிடுச்சு. ஆனால் அவள் கொடுத்த அந்த பால் சோறை புத்தர் உண்டது ஞானத்தினுடைய முதல் நிகழ்வு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவர் ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ருக்கார். ஞானம் அடைந்த பிறகு அவர் பேசிய முதல் பெண்மணியும் சுஜாதா தான். இந்த புத்தருக்கு விகாரைகள் இருக்கிறது போல், ஸ்தூபி இருக்கிறது போல், இந்த சுஜாதாவுக்கும் ஒரு ஸ்தூபி இருக்குது. எப்போவாது நீங்கள் புத்த கயாவுக்கு போனீங்கன்னா புத்த கயாவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சுஜாதாவுக்கான ஸ்தூபியையும் நம்ம பார்க்கலாம். இப்போவும் இருக்குது. இந்த ஸ்தூபி இடிந்த நிலையில் இருக்குது. இப்போ கொஞ்சம் மறு சீராக்கம் பண்ணி வைத்திருக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய கர்ட்டூன் அசோகர் காலத்தில் நடப்பட்டிருக்கு. இந்த சுஜாதா பால் சோறு கொடுத்தார். அந்த பால் சோறை புத்தர் ஆசையாக உண்டார். புத்தர் வாழ்க்கை முழுவதுமே இந்த பாலும் பால் சோறும் பாலில் செய்த இனிப்புகளும் மிக முக்கியமாக வருது. நீங்கள் தென் மாவட்டத்தில் இருந்தால் இரவு உணவாக பலரும் பால் சோறு சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன். எனக்கே தெரியும். அது பாலும் பால் சோறும் பண்பாட்டினுடைய அடையாளங்கள். அந்த பால் சோறு புத்தர் காலத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு நல்ல உணவில் ஒன்று. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. பின்னாடி இதை தொடர்ந்து இந்த சுஜாதாவை தொடர்ந்து இன்னொரு பெண்ணும் இதே போல் ஒரு கோரிக்கையை புத்தர்கிட்ட வைக்கிறாங்க. அது சிராவஸ்தியில் புத்தர் இருக்கும்போது விசாகை அப்படிங்கக்கூடிய பெண் வைத்த கோரிக்கை. யார் விசாகை அப்படின்னா, ஒரு வணிகருடைய மனைவி, வயதான பெண்மணி, அறச்செயல்களில் ஆர்வமுடையவர், புத்த பிக்குகளுக்கு அறம் சார்ந்த பல்வேறு உதவிகளை செய்து வரக்கூடியவங்க. அவங்க புத்தரை பார்த்து புத்தரிடம் சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அவங்களுக்குள் நடைபெற்ற உரையாடலே கூட புத்தரோட பொன்மொழிகள்ங்கிற நூலில் எழுதப்பட்டிருக்கு. அது என்னென்னா, விசாகை புத்தர்கிட்ட கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட சில வரங்களை கேட்பேன் புத்தரே, நீங்கள் எனக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு. என்னன்னு தெரியாத வரங்களை நான் தரமாட்டேன். உங்கள் வரங்கள் என்ன, அது எதுக்காக கேட்குறீங்கன்னு சொல்லுங்கன்னு விசாகைகிட்ட கேட்குறார். விசாகை சொல்கிறாங்க, பிக்குகள் எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்காக போய் உணவை யாசித்து தான் பெறுறாங்க. ஆனால் நோயுற்ற ஒரு பிக்குக்கு யாசிக்க போக முடியாது இல்லையா? அப்போ அவர் பசியில் வாடுவாரே, அவருக்கு உணவளிப்பதற்காக உங்களுக்கு பிடித்தமான பால் சோறையே அவருக்கும் உணவாக அளிப்பதற்கு எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நியாயமான கோரிக்கை அது, அதை ஏற்றுக்கொள்கிறேங்கிறார்.
அப்புறம் அவங்க சொல்கிறாங்க புத்த துறவிகள் எல்லாமே துவர் ஆடை வந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு துறவிக்கான ஒரு ஆடையை அணிந்திருக்கிறாங்க. அந்த ஆடை ஈரமாகும் போது அதையே உலர வைத்து உடுத்த வேண்டியது இருக்குது. ஒரே ஒரு மாற்றுடை வைத்திருக்கிறாங்க, வேறு உடைகள் இல்லை. புத்த பிக்குகளுக்கான மாற்றுடையை வழங்குவதற்கான ஒரு வரத்தை எனக்கு கொடுங்கங்கிறாங்க. அதுவும் நியாயம் அப்படின்னு புத்தர் ஏற்றுக்கிறார். மூன்றாவதாக அவங்க சொல்கிறாங்க, புத்த பிக்குணிகள் குளிக்கிற இடத்துல அவர்களோடு குளிக்கக்கூடிய மற்ற பெண்கள் அவர்களை கேலி செய்கிறாங்க. இளமையில் இருக்கக்கூடிய அவர்கள் தோற்றத்தை பார்த்து அவதூறு பேசுகிறார்கள். அந்த பெண்கள் குளிப்பதற்கான தனியான படித்துறையும் அவர்களுக்கான உடையும் தருவதற்கு அனுமதி கொடுங்கங்கிறாங்க. அதையும் புத்தர் அருளுறார். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நோயுற்றாலும் புத்தர் பிக்குகளுக்கு அந்த நேரத்தில் உதவி செய்வதற்கு மருத்துவம் வேணும், அந்த மருத்துவ பணி செய்வதற்கும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டவுடனே அதையும் புத்தர் கொடுக்குறார். இத்தனையும் கொடுத்து விட்டு புத்தர் அவங்ககிட்ட கேட்குறாரு, இதையெல்லாம் ஏன் நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க? ஒரு நற்செயல் செய்கிறதல்ல, இந்த நற்செயலை ஏன் செய்ய விரும்புகிறீங்கிற காரணம் முக்கியம்னு கேட்குற போது அவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த புத்த பிக்குகளில் யாரோ ஒருவர் எங்கோ ஒரு வெளியூருக்கு போன நேரத்தில் அவருக்கு உடல் நலம் இல்லாமல் போனாலோ அல்லது அவருக்கு ஏதேனும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டாலோ, நான் சிராவஸ்தியில் இப்படியெல்லாம் இல்லை, சிராவஸ்தியில் எனக்கு நோயுற்றால் மருத்துவம் கிடைத்தது, உணவு கிடைத்தது, உடைகள் கூட எனக்கு மாற்றாக கிடைத்ததே என்று அவர் பெருமைப்படுவாரானால் அந்த மகிழ்ச்சி எனக்கு போதுங்கிறாங்க. அப்போ இன்னலை அகற்றி நற்செயல்கள் செய்யக்கூடிய உங்கள் பணி ஓங்குகன்னு சொல்லி அவர்களுக்கு இந்த எல்லா வரத்தையும் புத்தர் அளித்தார் அப்படின்னு அதில் சொல்லப்படுது. இது நிஜமாக நடந்ததா? விசாகை இருந்தாங்களா? விசாகையினுடைய புத்தர் இந்த கோரிக்கைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு வரம் கொடுத்தாரா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குது. என்னென்னா, துறவியாக இருந்தாலும் நோயுற்ற நேரத்தில் உதவி வேண்டும், துறவியாக இருந்தாலும் மாற்று உடைகள் வேண்டும், துறவியாக இருந்தாலும் அவமானங்களை கண்டு சகித்து கொள்ளாமல் அதற்கான பாதுகாப்பு தேவைன்னு துறவிகளுக்கும் கூட அன்பு காட்டுகிறவர்கள் வேண்டும், அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறவர்கள் வேண்டும். அப்படி பரிவு கொண்டதோடு எல்லோருக்கும் புத்தருக்கு பிடித்த பால் சோரை வழங்குகிற ஒரு பெண்ணாக விசாகை சித்தரிக்கப்படுறாங்க இல்லையா, அதுதான் முக்கியம். அப்போது ஒரு புத்தரை நாம் பார்க்கும்போது புத்தரிடம் தொடங்குகிற ஒரு பால் சோறு இங்கே ஒரு தென்கோடி முனையில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு கூறாகிற வரைக்கும் இணைந்திருக்கு. அப்படின்னா இந்தியாவை இணைக்கக்கூடிய எல்லோருக்கும் அறிந்த எல்லோராலும் பருகப்படக்கூடிய ஒரு பானமாக இருக்கக்கூடிய அந்த பால் இலக்கியத்தில் எழுத்தில் உருவகமாக சொல்லப்படுது. 2 வகையான பாலை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று தாயிடமிருந்து ஒரு மனிதன் பெறக்கூடிய தாய்ப்பால், இன்னொன்று பசுவிடமிருந்தோ வேறு விலங்குகளிடமிருந்தோ பெறக்கூடிய பால். இந்த பால் கருணையினுடைய அடையாளமாக சொல்லப்படுது. அதிலும் கூட என்ன அப்படின்னா, தாய்ப்பால் கொடுப்பதற்கு தாய்ப்பால் வழியாக இருக்குதுங்கிறது அந்த காலத்து குழந்தைகளை பார்த்தா தெரியும். அவர்கள் அந்த தாய்ப்பாலை 1 வயதுக்கு அல்ல, வளர்ந்த குழந்தைகளாகியும் கூட குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க 2 வயசில். அதுக்கப்புறம் தான் அந்த தாய்ப்பாலினுடைய அந்த குழந்தை குடிக்கிறத நிறுத்துறதுக்காக அதில் ஒரு கசப்பை தடவி தானாக அந்த குழந்தையை விளக்க வைப்பாங்க. கிராமப்புறங்களில் அப்படிலாம் பார்த்துருக்குறேன். தாய்ப்பால் கொடுக்க முடியாத பெண்கள் அந்த தாய்ப்பால் கொடுப்பதற்காக இன்னொரு தாயை அமர்த்தி கொள்வார்கள். அது வாடகை தாய்களாக அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க. நிறைய நேரங்களில் அவங்க பணியாளராக இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்க, அல்லது இதுக்குன்னே யாராவது ஒரு அம்மாவை அழைச்சிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து வீட்டோட தங்க வச்சு குழந்தைகளுக்கு பால் கொடுப்பாங்க. அப்படி பால் கொடுக்கப்பட்ட இன்னொரு தாயினுடைய பாலை அருந்திய குழந்தைகள் வாழ்நாளெல்லாம் பால் கடன் பட்டவர்கள் அப்படின்னு இலக்கியம் சொல்லுது. ஏன்னா ஒருத்தருக்கு தாய்ப்பால் இன்னொரு பெண்ணிடமிருந்து கிடைத்தால் அதுக்கு நீங்கள் ஈடு செய்யவே முடியாது. உங்கள் தாயிடமிருந்து பெற வேண்டிய ஒரு தாய்ப்பாலை பெறாத ஒரு தாய் உங்களுக்கு வழங்குகிறார்னா அது எவ்வளோ பெரிய கொடை. இருக்கிற கொடையிலேயே மிகப்பெரிய கொடையாக கருதப்படுவது இன்னொரு குழந்தைக்காக ஒரு பெண் தன்னுடைய தாய்ப்பாலை கொடுப்பது தான் அப்படிங்கிறது. அப்போ அந்த பேதம் இல்லை, இவங்க பெற்றவங்க அவங்க பால் கொடுக்குறவங்கிற பேதம் அல்ல, பால் கொடுப்பவரும் தாயாகவே கருதப்படுறாங்க. வெள்ளைக்காரர்கள் நிறைய இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் வேறு வேறு இடங்களில் இருக்கும்போது வெள்ளைக்கார பெண்மணிகளுக்கு இந்தியாவில் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் பால் கொடுக்க மறுத்தார்கள், சில நேரங்களில் கொடுக்க இயலலை, ஆரோக்கியம் கருதி கொடுக்க முடியலை அவர்களால். இப்படியும் வேறு வேறு காரணங்களால் இருக்குது. அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான பால் கொடுக்கக்கூடிய பெண்களை தன் வீட்டிலே வைத்துக்கிட்டாங்க. நிறைய பிரிட்டிஷில் இருந்த ஒரு தலைமுறையே இந்திய பெண்களுடைய பால் அருந்தி வளர்ந்த பிள்ளைகள் தான். ஆனால் அவர்களுக்கு அந்த விசுவாசம் இருந்ததா?
அவர்கள் இந்த பெண்ணிடமிருந்து பாலை அறிந்தனோமே, அந்த தேசத்திற்கு நாம் வஞ்சகம் செய்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் இருந்ததா அப்படின்னா, சிலருக்கு இருந்தது, பலருக்கு இல்லை. ஆனால் இந்த பெண்களை அவங்க என்ன செய்தாங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு பிரிட்டிஷ்காரன் வரான், இராணுவத்தில் அதிகாரியாக இருக்கிறான்னா, அவன் வீட்டிலேயே ஒரு பெண்ணை வச்சுக்கிடுவான் குழந்தைகளை வளர்க்குறதுக்காக. அவங்க பேர் தான் ஆயா. நீங்கள் பழைய பிரிட்டிஷ் ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயாவுக்கான வரலாறே இருக்குது. இந்த ஆயா யார், இந்த ஆயாவினுடைய பூர்வீகம் என்ன, என்ன ஊதியம் கொடுக்கப்பட்டார், இவங்களை எப்படி இங்கேருந்து இங்கிலாந்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க, குறிப்பிட்ட வயது வரைக்கும் இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு ஆயா. இந்த ஆயா இதுக்காக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. குழந்தைகளை பிரிட்டிஷ் முறைப்படி வளர்ப்பதற்கான எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு பிரிட்டிஷ் தாய் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் ஒரு இந்திய பெண் பிரிட்டிஷ் குழந்தைகளுக்கு செய்யும்போது, அவர்கள் நம்ம ஆளுவதற்காக வந்தவர்கள், நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க, ஒரு தேசத்தையே சுரண்டி வாழ்கிறார்கள்ங்கிற ஒரு வெறுப்பும் இல்லை. அந்த பெண்கள் தன்னுடைய ஒரு வெள்ளைக்கார குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது சொந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவது போல் ஊட்டியிருக்காங்க. அவங்கள வெறுக்கலை, அவர்களை பிறராக நினைக்கலை. அப்படின்னா ஒரு தாய் மனது அப்படிங்கக்கூடியதற்கு தன் பிள்ளை, இன்னொருவர் பிள்ளை, எதிரியினுடைய பிள்ளைலாம் இல்லை, அது பசித்த குழந்தை, அதுக்கு பால் தர்றோம் அப்படின்னு. அப்போ இந்த ஆயாக்களோட வரலாறெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இவர்களுக்கு சங்கம் இருந்திருக்கு, இவர்கள் லண்டனில் போய் குழந்தைகளை வளர்த்துட்டாங்க. குழந்தைகள் பெரிய ஆளான பின்னாடி திரும்பி இந்தியாவுக்கு வர முடியாது இல்லையா, லண்டன்லேயே வேறு பணிகளை செய்து கொண்டு வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு அசோசியேஷன் இருக்குது, இந்த ஆயாக்களை வழிநடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அப்படி ஒரு விரிவாக இதை பற்றி நிறைய ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பால் கொடுக்கக்கூடிய இன்னொரு தாயை பற்றி மிகச்சிறந்த கதையை பிரேம்சந்த் எழுதியிருக்கிறார். இந்தியாவினுடைய எழுத்தாளர்களிலேயே பிரேம்சந்த் தான் சிறுகதையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதை ஆசிரியர். அதிலும் குறிப்பாக அங்கே இருந்த ஏழை மக்களை, விவசாயிகளை, அடித்தட்டு மக்களை, அவர்களுடைய வாழ்க்கையை, சமயங்களை கடந்து மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு உண்மையை பிரேம்சந்த் அளவுக்கு எழுதிய இன்னொரு படைப்பாளியை நம்ம சொல்ல முடியாது. ஹிந்தி இலக்கியத்தில் அல்ல, இந்திய இலக்கியத்திலேயே அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பாளி. அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். இந்த கதையும் இதே போல் ஒரு பால் கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட பொண்ணை பற்றி தான். ஒரு ஜமீன்தார் இருக்கிறார். அந்த ஜமீன்தாரனுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவால் பால் கொடுக்க முடியல. இவ்வளவுக்கும் அந்த அம்மா அந்த குழந்தைக்கு, மூத்த குழந்தைக்கு பால் கொடுத்துருக்கிறார்கள். இந்த குழந்தைக்கு பால் சுரப்பு இல்லை. அதனால் ஒரு வாடகை பெண்ணை ஏமாத்துறாங்க. இவங்க ஒரு பணிப்பெண், ரொம்ப அடித்தட்டை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்கள அழைச்சிட்டு வந்து வீட்டில் பால் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறாங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அதில் ஜமீன்தார் குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஏழை பெண்ணுக்கு விதவிதமாக சுவையான உணவு கொடுக்குறாங்க, நெய்யும் பாலுமாக கொடுக்குறாங்க. ஏன்னா இவளுக்கு பால் ஊறினால்தான் அந்த குழந்தை போதுமான அளவுக்கு பால் அருந்துங்கிறதுக்காக இந்த பொண்ணை அவ்வளோ கவனிச்சுக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கே இதாக இருக்குது, என்னென்னு நம்ம ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குறோங்கிறத தாண்டி நம்மளை எவ்வளோ ஜமீன்தார் நல்லா வச்சுக்கிறாங்க, என்னெல்லாம் கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு மகிழ்ச்சி அடைகிறா. அதோடு அவள் கேட்குறா, இந்த குழந்தைக்கு பால் கொடுத்து இது வளர்ந்த பின்னாடி நீ துரத்திடுவீங்களா அப்படின்னா, இல்லை, உனக்கு ஒரு நிலம் கொடுக்குறோம், உனக்கு தங்க வளையல்கள் செய்து தரோம், இந்த வீட்டில் எல்லா அதிகாரமும் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அவளை நம்ப வைக்கிறார்கள். ஏன்னா அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறாள் இல்லையா. அப்போ அந்த குழந்தையும் வளருகிறது, தங்க வளையல் வாங்கி கொடுக்குறாங்க. வீட்டில் இவள் செய்யக்கூடிய அதிகாரத்துக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. இவள் நிஜமாகவே தான் ஒரு வசதியான வீட்டு பெண்ணு போல் உணர்றா. அது தற்காலிகம்னு தெரியல. குழந்தை வளர்ந்த உடனே பால் குடியை நிறுத்திடுறாங்க. நிறுத்தின மறுநாள் அந்த அம்மாவை வெளியே அனுப்பிடுறாங்க. இனி இவ தேவையில்லை. வெளியில் போன அவளுக்கு இப்போது எந்த உரிமையும் இல்லை, அவர்களுடைய எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலை. இந்த ஜமீன்தார் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கூட அதே நேரம் அவளுக்கு ஒரு சொந்த குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு அவளிடம் பால் இல்லை. அந்த குழந்தை பசும்பாலில் வளருது. பால் பற்றாக்குறையால் ஆரோக்கியமற்ற குழந்தையாக வளருது. ஆனால் இவ ஜமீன்தார் குழந்தைக்கே பால் கொடுத்துட்டே இருக்கிறா. இந்த தருணத்தில் ஒரு நாள் அவள் இறந்து போயிடுறா. இந்த ஏழை பெண்ணுடைய குழந்தை அனாதையாக்கப்படுது. ஜமீன்தார் குழந்தையோ இன்னொரு பெண்ணிடமிருந்து பால் குடித்து ஆரோக்கியமான குழந்தையாக, செல்வ செழிப்பு மிக்க குழந்தையாக வளருது. இந்த 2 குழந்தைகளும் ஒரே தாயால் பால் கொடுக்கப்பட்ட குழந்தைகள் தான். இவங்க 2 பேரும் வளர்ந்து வராங்க. ஒரு 8-10 வயசில் பார்த்திங்கன்னா, ஜமீன்தார் பையன் ஒரு நாள் விளையாட வரும்போது இந்த ஏழை பெண்ணனுடைய பையன் விளையாட வரான். இந்த பையனும் அந்த பையனும் சந்திச்சுக்கிடும் போது அந்த பையன் சொல்கிறான், நீயும் நானும் ஒரே அம்மாட்ட பால் குடித்தவங்கடா அப்படின்னா, ஜமீன்தார் பையன் அதை ஏற்றுக்கிட மாட்டேங்கிறான். நாங்கள் காசு கொடுத்து உங்கள் அம்மாவை வச்சுருந்து அந்த அம்மா அதுக்கு ஒரு சேவை செஞ்சாங்கிற மாதிரி இழிவாக சொல்கிறான். ஆனால் இந்த ஏழை பையனுக்கு கோபம், இதை காட்டிக்கிட முற்படுறான். ஆனால் அது பணக்காரனுக்கு பிடிக்க மாட்டேங்குது.
இப்போ அவங்க விளையாடுறாங்க. என்ன விளையாட்டு? குதிரை ஏறி விளையாடுவாங்க இல்லையா? ஒருத்தன் குதிரை மாதிரி கொஞ்சிக்கிடுவான், இன்னொருத்தன் அவன் மேலே ஏறி உட்காந்து குதிரை ஓட்டுவது போல் பாவனை செய்வான். இந்த குதிரை சவாரி விளையாட்டு விளையாடும்போது அந்த ஏழை பையனை பார்த்து பணக்கார பையன் சொல்கிறான், அந்த ஜமீன்தாரோட மகன், நீ குதிரை அருவ மேலே ஏறி குதிரை ஓட்டுறான். உடனே அவன் சொல்கிறான், அது சரி, அடுத்த முறை நீ குதிரையாக இருக்கணும், உன் மேலே ஏறி நான் குதிரை ஓட்டுவேன் அப்படின்னு. ஜமீன்தார் மகன் அதை ஏற்றுக்கிட மாட்டேங்கிறான். ஏற்றுக்கொள்ளாதோடு அவன் சொல்கிறான், நான் உயர் ஜாதி, நீ தாழ்த்தப்பட்டவன், நான் பணக்காரன், நீ ஏழை, நாம் 2 பேரும் ஒரே தாயிடம் பால் கொடுத்திருந்தா கூட இது மாறவே மாறாது, ஒரு காலத்துலையும் நீ என் மேலே உட்காந்து குதிரை ஓட்ட முடியாதுன்னு சொல்கிறான். இந்த ஏழை பையனுக்கு பிடிக்காதோட அப்படின்னா இந்த விளையாட்டே வேண்டாங்கிறான். ஆனால் விளையாடணுமே. பணக்கார பையன் நம்ப வைக்கிறான். என்ன அப்படின்னா, நீ குதிரையாரு, நான் ஏறுறேன், அடுத்த முறை அப்படி நம்ம மாறி ஏறிக்கலாம்னு நம்பி இவன் குதிரையாக இருக்கிறான். அவன் மேலே ஏறி சவாரி செய்வது போல் விளையாடுறான். விளையாட்டு முடிந்த உடனே இந்த ஜமீன்தார் பையன் அவ்வளோதான் ஓடிடுறான். இந்த பையனுக்கு கோவம், நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றி ஓடிட்டானேன்னு துரத்துறான். அவன் வீட்டுக்குள்ளே போய் சொல்கிறான், என்ன அவன் இப்படி விளையாட்டுக்கு துரத்துறான் இல்லை, அந்த பையன் என்னை தொட்டுட்டான், தொட்டால் தீட்டு. ஒரு சாதாரண பையன் என்ன மாதிரி ஒரு ஜமீன்தாரை இப்படி விளையாட்டு கலைத்து குதிரை ஏற முற்பட்டதோட என் கையை தொட்டுட்டான், தீட்டுன்னு உடனே இது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொள்றதோடு அந்த சின்ன பையனை கண்டிக்கிறாங்க, தண்டிக்கிறாங்க. பிரேம்சந்த் எழுதுகிறார் என்ன அப்படின்னா, அந்த பையனுக்கு இந்த பையனோட அம்மாவிடம் பால் குடித்த அந்த நினைவு போயிருச்சு, அவனுக்கு தாய்ப்பாலுக்கு ஈடு கொடுக்கவே முடியாதுங்கிறது தெரியலை அப்படின்னு. கதையாக இது ஒரு பழைய கதை, ஒரு 50-60 வருடங்களுக்கு முந்தைய இந்திய சமூகத்தினோட வாழ்க்கையை சொல்லக்கூடிய கதை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை மாறவே இல்லை. என்னென்னா, இன்றைக்கும் அடுத்தவர் குழந்தைக்கு பால் தரக்கூடிய பெண் இருக்கிறாங்க. அந்த பால் குடித்து வளர்ந்தக்கூடிய பிள்ளைகள் மனதில் இந்த கேள்வி இருக்குமா என்றால் இருக்கும். அந்த அன்னைக்கு என்ன நம்ம செய்ய போகிறோம்? அந்த அன்னையை புறக்கணிக்கணுமா, அல்லது அந்த அன்னையின் மீதும் பெற்ற தாயை போல நாம் அன்பு காட்டணுமாங்கிறது அந்த கதையில் வர்றது போலேயே இருக்குது. அதனால தான் பிரேம்சந்த் மிக முக்கியமானவராக, அதிலும் கூட என்னென்னா, இலக்கியத்தின் வழியாக இதை சொல்லும்போது அப்படியே அசலான சித்திரங்களாக காட்டுறார். எனக்கு இந்த கதையை எப்போவோ படித்தேன், ஆனால் இன்னும் அந்த மனதில் இருக்கக்கூடியது. இந்த பெண் அந்த ஜமீன்தார் வீட்டில் இருக்கும் போது ஜமீன்தாரை கூட பொய்யாக அதிகாரம் செய்வாள். அதெல்லாம் ஒரு நாடகம்னு அவளுக்கு தெரியலை. எப்படி நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க? அப்போது உங்களோட யாரோ ஒருவர் உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கிறத தாண்டி இந்த தாய்ப்பாலுக்கு உண்மையிலேயே மதிப்பு இல்லையா அப்படின்னா அந்த கேள்வியை தான் அவர் எழுப்புகிறார். இப்படி பால் கறக்கக்கூடிய பசு, இந்த பாலை விற்பனை செய்யக்கூடிய பால்காரன், பாலை வாங்கி உண்ணக்கூடிய பலர், துறவியாக இருக்கலாம், இல்லத்தவராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், முதியோர்களாக இருக்கலாம், இவங்க எல்லாரையும் இணைக்கக்கூடிய இந்த பாலை பற்றி இந்தியாவில் இன்னும் நிறைய எழுதப்படணும், அதுக்கான தேவை இருக்குது அப்படின்னு நான் உணர்கிறேன். இடிஷ் மொழியில் ஒரு பால்காரனை பற்றி ஒரு கதை இருக்குது. அந்த பால்காரனை பற்றின கதை ஒரு இசை நாடகமாக திரைப்படமாக மிகப்பெரிய வரவேற்றப்பட்டது. அதுதான் ஃபிடல் ஆன் த ரூஃப். இந்த படம் நீங்கள் இணையத்திலே கிடைக்கிது, பாருங்கள். ஃபிடல் ஆன் த ரூஃப் படத்தில் அது ஒரு இடிஷ் மொழியில் எழுதப்பட்ட கதைகளை கோர்த்து ஒரு இசை நாடகமாக்கியிருக்காங்க. இது மரபையும் மனித உறவுகளையும், குறிப்பாக 5 பிள்ளைங்களை, பொம்பளை பிள்ளைங்களை பெற்ற ஒரு தந்தையினுடைய கனவுகளை, ஆசைகளை, அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் படக்கூடிய இன்னல்களை பற்றிய ஒரு படம். 5 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பால்காரருக்கு. அந்த பால்காரர் ஊர்லேயே ரொம்ப நல்ல மனிதர். பால் விற்பனை செய்கிறதோட யாருக்கெல்லாம் இலவசமாக கொடுக்கணுமோ அவ்வளோ இலவசமாக கொடுக்கக்கூடியவர். ஒருமித்து வாழக்கூடிய ஒரு மக்கள் உள்ளவங்க. யாருக்கும் யாரோடையும் பகை இல்லை, யாருக்கும் யாரோடையும் வெறுப்பு இல்லை. எல்லோரும் இணைந்து ஒரு சின்ன குடியிருப்பில் ஒன்றாக வாழ்கிறாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும், படத்தில் அத்தனை பாடல்கள் இருக்குது, எல்லா பாட்டுமே சிறப்பானது. குறிப்பாக அந்த படம் தொடங்கும் போதே ஒருத்தர் தன்னோட மரபை பற்றி, ட்ரெடிஷன்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய பாரம்பரியத்தை பற்றிய பாடலோடு தான் அதை தொடங்குவார். இந்த பிள்ளைங்க 5 பொம்பளை பிள்ளைங்களோட தந்தை அப்படிங்கக்கூடியவரே இன்றைக்கு கிடையாது, ரொம்ப அரிது. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி ஒருத்தரை பார்க்குறோம். 2 தலைமுறைகளுக்கு முன்னாடி பல தந்தைகள் அந்த மாதிரி இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்த முன்னாடி இன்றைக்கி ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ உள்ள பெற்றோர்களாக ஆகிட்டாங்க இல்லையா. இப்போ 5 பொம்பளை பிள்ளைங்களை பெற்ற அப்பா அப்படிங்கக்கூடியவர் கதைகளில் தான் காண முடியக்கூடிய ஒரு அப்பா. இல்லைன்னா எங்கேயோ சின்ன கிராமப்புறத்தில் இருப்பார். அவர் கூட இந்த தலைமுறையை சேர்ந்தவராக இருப்பாரா அப்படின்னா சந்தேகம்தான். அப்போது அந்த 2 தலைமுறைகளுக்கு முன்னாடி 20-30 ஆண்டுகளுக்கு முந்தைய 5 குழந்தைகளை பெற்ற தந்தைக்கே அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது எளிதான விஷயம் இல்லை.
நம்ம ஊரில் பழமொழி கூட இருக்குது, 5 பெத்தவன் ஆண்டி ஆவான்னு. அது ஆண்டி ஆவாங்கிறது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கிறது இல்லை, அவ்வளோ பெரிய நெருக்கடியை உணர்வான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் தகுந்த மாப்பிள்ளையை பார்க்கணும், சீர்கள் செய்யணும், அவளோட நல்வாழ்வுக்காக எல்லா விஷயங்களையும் அந்த பெற்றோர்கள் செய்யணுங்கிறதுனால தான் இந்த பழமொழி வந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த யீடிஷ் மொழியில் வரக்கூடிய அந்த அப்பாவுக்கும் 5 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் மாப்பிள்ளை கிடைக்காது. மாப்பிள்ளை கிடைச்சா அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு இவங்ககிட்ட பெரிய சீர் இல்லை. அப்போ இந்த அப்பா என்ன செய்கிறார் அப்படின்னா, பெண்களுடைய அவங்க சந்தோஷமாக அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க, நல்ல மாப்பிள்ளையை தேடுவோங்கும் போது அம்மாவால் அப்படி இருக்க முடியல. அம்மா அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி திருமணங்களை ஏற்பாடு செய்து வைக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பாட்டிகிட்ட சொல்லி மாப்பிள்ளை தேட சொன்னால் அந்த பாட்டி ஒரு வரனை கொண்டு வராங்க. அவர் யார் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பொண்ணோட ஒரு 20-30 வயசான ஒரு இறைச்சி கடை நடத்தக்கூடிய ஒருத்தரை இந்த மூத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக சொல்கிறாங்க. சொன்னதோட அவன் வசதியானவன், வயசு வித்தியாசம்லாம் பார்க்காம நீங்கள் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மக வசதியான வாழ்க்கையை வாழ்வான். இந்த எண்ணம் 50 வருடத்துக்கு முன்னாடி பல பெற்றோர்களுக்கு இருந்தது. அப்படி வயது வித்தியாசம் பாராமல் பெண்களை கல்யாணம் பண்ணி தரங்கன்னு கொடுத்து அந்த பெண்களுடைய வாழ்க்கையை பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. படித்து பார்த்தா நமக்கே தெரியுது. இந்த கதையில் அப்படி அந்த பொண்ணு சொன்னோடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்தால் வயசை பற்றிலாம் நான் கவலை இல்லை, அவர் இறைச்சி கடை நடத்துகிறவர் தானே, அவரை உடனே என் கணவரை பார்க்க சொல்கிறேன்னு சொல்லி இந்த பால்காரரை அனுப்பி நீங்கள் போய் பேசுங்கங்கிறாங்க. பால்காரருடைய வயது தான் அந்த இறைச்சி கடைக்காரருக்கும். அவர் வந்து மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கேட்குறாருங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்வு கூட இல்லை. மாறாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வசதி, அவங்களோட ஆடம்பரமான வாழ்க்கை, அவர் தரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிடுறார். வீட்டுக்கு வந்தால் மகள் சொல்கிறா, எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் என்னை போல இளமையாக இருக்கிற, எனக்கு பிடித்தமான, நான் விரும்புகிற ஒருவரை திருமணம் செய்தால் தானப்பா என் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறா. மகளுடைய அந்த கோரிக்கை நியாயம் என்று அந்த தந்தை உணர்கிறார். உணர்வதோடு அப்படி இருக்கிறானா என்றால் அவள் இருக்கிற மாப்பிள்ளையும் சொல்கிறா, அவர்களுக்குள்ளாடி திருமணம் பண்ணி வைக்கலாங்கிற முடிவையும் தந்தை எடுக்கிறார். ஆனால் அந்த தாயை எப்படி சம்மதிக்க வைப்பது? இந்த தாயை சம்மதிக்க வைப்பதற்காக தந்தை ஒரு தந்திரம் செய்கிறார். என் கனவில் அந்த செத்துப்போன இறைச்சி கடைக்காரனோட மனைவி வந்து புலம்புறா, என் கணவருக்கு இப்படியெல்லாம் இன்னொரு வாழ்க்கையை பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னு சொல்லி ஒரு பொய்க்கதையை சொல்லி, ஒரு ஆவி வந்து எச்சரிப்பதாக ஒரு கதையை சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. இந்த ஒவ்வொரு பெண்ணுக்குமான திருமணத்தில் என்ன நடக்கிறது, 2வது மகளுக்கு எப்படி நடக்கு, 3வது மகளுக்கு எப்படி நடக்கு, இந்த குடும்பத்திற்கு என்ன நெருக்கடி உருவாகிறதுங்கிறது தான் அந்த கதை. அது இசை நாடகமாக வந்திருக்கு, திரைப்படமாக வந்திருக்கு. இன்றைக்கும் ஹாலிவுட்டினுடைய மிகச்சிறந்த இசை நாடக திரைப்படங்களில் ஃபிடல் ஆன் த ரூஃபுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. இந்த கதை எங்கோ ஏதோ ஒரு யீடிஷ் மொழியில் ஒரு எழுத்தாளர் எழுதின கதைங்கன்னா கூட நம்ம படிக்கும் போது, நம்ம இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது இவரை போன்றவர்களை நம்ம பார்த்துருக்கோமே. நான் என் கண்ணார என்னுடைய கிராமத்தில் 5 பெண்களை திருமணம் செய்து கொடுத்த தந்தையை பார்த்துருக்கிறேனே அப்படின்னா, அந்த கதை எழுதப்பட்ட நிலத்தை தாண்டி, மொழியை தாண்டி, இனத்தை தாண்டி எல்லோரையும் இணைக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொன்று, பால்காரனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால அவங்க பசியற்ற பிள்ளைகளாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் கனவுகள் உள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க. அந்த கனவுகளை எப்படி நிறைவேற்றுறது? அந்த தந்தைக்கு தாயை விட நிறைய கனவுகள் உண்டு. ஆனால் அந்த கனவுகளை தந்தை தாயை போல வெளிப்படுத்தி கொள்ளவே மாட்டார். இன்னொன்று, தாய் எல்லாவற்றையும் உடனடியாக பிள்ளைங்களோட சந்தோஷத்தை மட்டும் பார்க்குறாங்க, தந்தை என்றைக்குமான சந்தோஷத்தை பார்க்குறாரு. இந்த பிள்ளைங்களுடைய ஆசைகளை தந்தை மறுக்கிறார். அப்படியான தந்தைகளும் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் புரிந்து கொண்ட தந்தையை இவங்க எழுதியிருக்காரு. இதில் அந்த புரிந்து கொண்ட தந்தையும் இந்த பெண்ணினுடைய கோரிக்கை நியாயமானது, அதை நிறைவேற்றி வைக்கணுங்கும் போது அவள் தந்தைக்கு நன்றியுறவளாக இருக்கிறாள். அதே வீட்டில் இன்னொரு பெண் தந்தையினுடைய சொல் கேளாமல் சென்று தனக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொண்ட பொண்ணாகவும் இருக்கிறார். ஒரு கதையின் வழியாக வேறுபட்ட பெண்கள், அவர்களுடைய ஆசை, அவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியது, இவர்கள் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய சமூக பிரச்சனை எல்லாத்தையும் அந்த படம் சொல்லுது. அப்போது இப்படி யீடிஷ் மொழியிலையும் இருக்குது, பிரேம்சந்தர் எழுதுனதும் இருக்குது. வரலாறு முழுவதும் ஒரு புத்தருடைய பெற்ற பாலிலிருந்து தொடங்கி பாலினுடைய சுவையால் எழுதப்பட்ட ஏராளமான கதைகளை கொண்டதாக இருக்குது. சில நேரங்களில் இந்த பசு, வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய பசு இறந்து போயிட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் இறந்தது போலவே அந்த துயரத்தை அனுபவிப்பாங்க. நீங்கள் கி. ராஜநாராயணன் சிறுகதையை படித்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஒரு கதையில் பசு இறந்ததுக்காக அந்த வீட்டினுடைய
அந்த ஆணும் பெண்ணும் அந்த விவசாயிகள் அவரோட மனைவி 2 பேரும் பிள்ளையை பறிகொடுத்தது போல அந்த துக்கத்தை அனுபவிப்பாங்க. நானே என் சிறு வயதில் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். நிறைய மடி உள்ள, நிறைய படி பால் கறக்கக்கூடிய பசுவாக இருந்தால் அந்த பசு பிறர் கண்ணில் பட்டுவிடக்கூடாதுன்னு அந்த பசுவை சுற்றி சேலையால் மறைப்பு கட்டுவாங்க. அந்த பசுவினுடைய மடியை பார்த்துடக்கூடாது யாருன்னு நினைப்பாங்க. பசு எவ்வளவு பால் தருகிறது அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது கண் வச்சுருவாங்க அப்படின்னு. அதே போல் பசு இறந்தால் அந்த இறந்த பசுவை அவர்கள் அடக்கம் செய்வதாக இருக்கட்டும், அல்லது அந்த பசு இழப்பை அவர்கள் உணர்வதாக இருக்கட்டும், ஆழமாக இருக்கும். இந்த மாதிரியாக ஒரு பண்பாட்டில் பாலுக்கு இருக்கக்கூடிய, பசுவுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவங்கிறது வேறு வேறு வகையானது. ஒருவர் அதை இறைச்சியாக கொள்ளக்கூடியவராகவும் இருப்பார், அதுவும் பண்பாட்டினுடைய ஒரு பகுதி தான். இன்னொருவர் பாலை அதை குடிக்கக்கூடியவராக இருப்பார், அதுவும் பண்பாட்டுடைய பகுதி. எது சரி எது தவறு என்பதல்ல, இணைக்கக்கூடிய பண்பாட்டினுடைய பல்வேறு குணங்களை, முகங்களை, கூறுகளை இலக்கியம் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்குது. இதில் பர்ஷியாவில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் தன்னை ஒரு பசுவாக நினைத்து கொண்டார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதுக்கு அவருக்கு சிகிச்சையெல்லாம் கூட எடுத்திருக்காங்க. வரலாறு படிக்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது என்னென்னா, ஒரு மன்னர் ஏன் தன்னை பசுவாக நினைக்கிறார்னா, அவர் உருவகப்படுத்தி இல்லை, நிஜமாகவே தான் தன்னுடைய இந்த உடலாக இல்லை, தான் ஒரு பசு உருவத்தில் தான் இருக்கிறோன்னு அந்த மன்னர் நம்பி இருந்திருக்கிறாரு. இது ஒரு மனநல பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருக்கு சிகிச்சைகள் கொடுத்தாங்கன்னு வரலாற்றில் பார்க்குறோம். ஆனால் அந்த மனநல பிரச்சனையை தாண்டி ஒரு மனிதன் தன்னை பசுவாக ஏன் நினைக்கிறான் அப்படின்னா, சாந்தமாக, அமைதியாக, தன் இனிமையை உலகிற்கு தரக்கூடிய ஒன்றாக அவர் ஒரு வேளை தன்னை கருதி இருக்கலாம். இன்னொன்று, மனம் திரிபுபடும் போது ஒருவர் என்னவாக தன்னை உணர்கிறாருங்கிறத நம்மளால் வரையறுத்து சொல்ல முடியாது. பசுவாக ஒரு மன்னர் மாறினாருங்கிற வரலாற்றில் படிக்கும்போது அந்த மன திரிபினுடைய அடையாளமாக பசு இருக்குது. இங்கே காமதேனுன்னு ஒரு பசு இருக்குது, அது தேவலோகத்தில் வாழக்கூடிய ஒரு பசு. பசு சார்ந்த நிறைய பழமொழிகள், ஞான மொழிகள் எல்லாம் இருக்குது. நேரடி அர்த்தத்திலும் சரி, மறைமுக அர்த்தத்திலும் சரி, பால் தொடர்ந்து பேசப்பட்டே இருக்கு. அதிலும் பசுவிடமிருந்து பெற்ற பாலினுடைய சுவை, கடவுளினுடைய கருணையாக கருதக்கூடிய அந்த மரபு இருக்கு இல்லையா, அதுவே இந்தியாவில் ரொம்ப தனித்துவமானது. இப்படி பால் சார்ந்த கதைகள், இலக்கிய பதிவுகள் இந்தியாவில் நிறையவே இருக்குது நண்பர்களே. தமிழ் பண்பாட்டில் பாலில் உறைந்திருக்கக்கூடிய சுவையை மிக அழகாக பேசுகிறாங்க, கொண்டாடுறாங்க. அந்த வகையில் ஒரு சிறு நிகழ்வு, அது பார்சிகளை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்வு. அது என்ன அப்படின்னா, பார்சிகள் ஜொராஸ்ட்ரிய சமயத்தை சார்ந்தவர்கள். அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்து இடம் கேட்குறாங்க. நாங்கள் இங்கே வாழ விரும்புகிறோன்னப்போ அப்போ இருந்த மன்னர் சொன்னாராம், உங்களுக்கு இடம் இல்லைன்னு. இதை சொல்வதற்கு அவர் என்ன செய்திருக்காருன்னா, ஒரு கிண்ணத்தில் பாலை நிரப்பி, இங்கே ஏற்கனவே நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், உங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதை மறைமுகமாக அவங்களுக்கு சுட்டி காட்டினாராம். பார்சிகள் என்ன செய்திருக்கிறாங்க, அந்த பாலில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டாங்களாம். போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாலில் சர்க்கரை கரைந்து விடுவது போல் நாங்கள் உங்களோடு கரைந்து விடுவோம் அப்படின்னு மறைமுகமாக உணர்த்தினாங்களாம். அதுக்கப்புறம் பார்சிகள் இந்தியாவில் வாழ தொடங்கிட்டாங்க. இது பார்சிகள் சொல்லுகிற கதை. ஆனால் இந்த கதையில் ஒன்று இருக்குது, பாலில் கலந்த சர்க்கரையை போல வாழ்வது பிரிக்க முடியாது. அதே நேரத்தில் அதே பாலினுடைய அளவுக்குள்ளாடியே சர்க்கரையும் கரைஞ்சிடும், அதிகம் என்று தெரியாது. இன்னொன்று, இணைந்து வாழ்வது என்னன்னா, பாலும் சர்க்கரையும் போல இணைந்து வாழ்வது அப்படிங்கிறது தான். இதுக்கு நேர் எதிராக பாலும் உப்பும் போல வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது. உப்புக்கும் தீங்கு, பாலுக்கும் தீங்குங்கிறது அது. ஆனால் பாலும் சர்க்கரையுமாக வாழ்வதுங்கிறது இணைந்த வாழ்விற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நான் நம்புவேன். பார்சிகள் அப்படி இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. இந்தியாவினோட வளர்ச்சிக்கு அவங்க பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. பல தொழில்கள் நடந்திருக்காங்க. அவர்களுக்கென்று ஒரு பண்பாடும் அந்த பண்பாட்டிற்கான செழுமையும் இருக்குது. அதுவும் இந்திய பண்பாட்டினுடைய ஒரு கூறாக தனியாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இந்திய இலக்கியத்தில் பாலினுடைய இடத்தை நாம் எப்படி புரிஞ்சிருக்கிறோம், எப்படி பின்பற்றுகிறோன்னு. அந்த வகையில் பாலும் பாலினுடைய சுவையும் பாலோடு கலந்திருக்கிற சர்க்கரையைப் போல இணைந்த வாழ்வும் எனக்கு முக்கியம்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே. இன்னொரு அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.